2025 அதிக வருமானத்தை ஈட்டிய சுங்க திணைக்களம். தைட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரை அங்கே கட்டடங்கள் எதுவும் கட்டப்படாது. விகாராதிபதி ஜின்தோட்டே நந்தாராம தேரர் உறுதி. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்ற குடும்பங்களில் 87% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் அரசியலமைப்பு சபை குறிய நோக்கங்களின் அடிப்படையில் செயற்படுகிறது. ஆண்டு இலங்கை சுங்க திணைக்களம் வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டிய வருடமாக பதிவாகியுள்ளது என்றும் எதிர்பார்த்த வருமான இலக்கான 2,115 பில்லியன் ரூபாய் வருமானத்தை தாண்டி 300 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்துடன் 2026 ஆண்டை ஆரம்பிக்க முடிந்துள்ளதாகவும் இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் SP அரக்கோட தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் முற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை சுங்க திணைக்களம் 2025 ஆண்டு பெற்றுக்கொண்ட முன்னேற்றம் மற்றும் 2026 ஆண்டிற்கான புதிய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று தினம் காலை இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி சுங்க பணிப்பாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார். நாட்டுக்கு அவசியமான வருமானத்தை ஈட்டித்தந்து பொருளாதார மற்றும் சமூக நிலையேற்ற உருவாக்க இலங்கை சுங்க திணைக்களம் வழங்கிய பங்களிப்பை இதன்போது பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் நாட்டுக்கு வருமானம் ஈட்டித்தரும் பிரதான நிறுவனமான இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகளை செயற்திறனாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய திட்டங்களுடன் ஒன்றிணைந்து பணியாற்றி 2026 ஆண்டில் நாட்டை பொருளாதார ரீதியில் வெற்றி கிட்டுச் செல்ல அர்ப்பணிப்போம் எனவும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். 2022 ஆண்டில் இடம்பெற்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு நாட்டுக்கு தேவையான வருமானம் கிடைக்காமை மற்றும் நாட்டுக்கு அவசியமான டாலர்கள் கிடைக்காமை ஆகியவையே பிரதான காரணமானது என்று இங்கு குறிப்பிட்ட ஜனாதிபதி எதிர்பார்த்த வருமான இலக்கை அடைந்து நாட்டில் பொருளாதார நிலைபெற்ற தன்மையை உருவாக்க தற்போது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் கடந்த அனர்த்த நிலைமையை எதிர்கொள்ள அது ஒரு பலமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். இலங்கை சுங்க திணைக்களத்தில் 2025 ஆண்டுக்கான செயலாற்றுகை மற்றும் முன்னேற்றம் 2026 ஆண்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அது குறித்து புதிய ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. வருமான சேகரிப்பு, வர்த்தகத்தை இலகுபடுத்துதல், சமூக பாதுகாப்பு மற்றும் நிறுவன அபிவிருத்தி ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் இலங்கை சுங்க திணைக்களம் செயற்படுவதோடு அந்தந்த பிரிவுகளின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்தார். நிறுவனத்தில் நேர்மையான கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நிறுவப்படவுள்ள விவகார பிரிவு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. சுங்க நடவடிக்கைகளில் பெரும்பாலும் குற்றம் சாட்டப்படும் நெரிசல், தாமதம் மற்றும் ஊழல்களை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்ததுடன் பொருட்கள் சோதனை செய்யும் கட்டமைப்பை நவீனமயப்படுத்தும் திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் இலங்கை சுங்க திணைக்களம் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு 2026 ஆண்டு செயல்படுத்தப்படும் திட்டம் குறித்து ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பணிப்பாளர் ஆட்சியர் பதவி உயர்வு, பயிற்சி மற்றும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து செயற்படுத்தப்படுவதால் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதை தடுப்பதில் விமான நிலையம் மிக முக்கிய இடம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வகையிலும் அரசின் இருப்பு தொடர்பான பொறுப்பை இனங்கண்டு அதன் செயற்பாடுகளை பேண வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் தைட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரையில் விகாரை வளாகத்திற்குள் எந்தவிதமான புதிய கட்டுமான பணிகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என தைட்டி திச விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டே நந்தாராம தேரர் உறுதியளித்துள்ளார். தைட்டி விகாரையில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் விகாரையில் பூஜை வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் என தெரிவித்த அவர் அன்றைய தினம் எந்தவித பூஜை வழிபாடுகளுக்கும் தாம் இடமளிக்க போவதில்லை எனவும் தெளிவுபடுத்தினார். விசேட பூஜை வழிபாடுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டு வரப்படுவதாகவும் விசேட பிறைகிறா நடைபெறவுள்ளதாகவும் பரவும் செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்ததுடன் அத்தகைய நிகழ்வுகளுக்கு தாம் எந்தவிதமான அனுமதியும் வழங்கவில்லை எனவும் அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பான சர்ச்சையை விசாரிக்க அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள புதிய குழுவிடம் விகாரைக்குரிய ஆவணங்களை கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று காணிக்கு உரிமை கோருபவர்களுக்கு தங்களது ஆவணங்களை
சமர்ப்பித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோதமான செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் அதனை ஏற்க நான் தயாராக உள்ளதாகவும் விகார் அதிபதி இதன்போது பகிரங்கமாக தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்க குழுவின் விசாரணைகளுக்கு மதிப்பளித்து இறுதி முடிவு எட்டப்படும் வரை விகாரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என அவர் மீண்டும் வலியுறுத்தினார். காணி விடுவிப்பு தொடர்பாக இதுவரை எவரும் தன்னுடன் நேரடியாக பேசவில்லை என்றும் தற்போது அரசாங்கம் குழுவின் விசாரணைகளை நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டு 25,000 ரூபாய் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ளாத தகுதி பெற்ற குடும்பங்களில் 87%க்கும் அதிகமானோருக்கு ஏற்கனவே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் கொடுப்பனவு வழங்கும் பணிகளில் சிலவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக அந்த அமைச்சு மேலும் கூறியுள்ளது. இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதியை பெற்ற 4,50,225 குடும்பங்களில் 87.4% பணம் வழங்கப்பட்டுள்ளது. இக்கொடுப்பனவுக்காக தகுதி பெற்றுள்ள 1,53,593 குடும்பங்களில் 8.63% உரிய தொகை வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்ற 2,16,142 மாணவர்களில் 14.9% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் அரசியலமைப்பு சபை குறுகிய நோக்கங்களின் அடிப்படையில் தனது எல்லையை மீறி செயற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக உள்ளமை தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அரசியல் அமைப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கு தேவையான தகுதிகளை கொண்ட நபர்களின் பெயர்களை 4 சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். யாராலும் இதை சவாலுக்கு உட்படுத்த முடியாது. ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய தகுதியுள்ள நபர்களையே ஜனாதிபதி இவ்வாறு பெயரிட்டு அனுப்பியுள்ளார். இவர்கள் அனைவரும் பட்டய கணக்காய்வாளர்கள் ஆவார். நிரந்தர கணக்காய்வாளர் நாயக பதவிக்காக ஜனாதிபதி 2 சந்தர்ப்பங்களில் 2 வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தார். இவர்கள் அனைவரும் தகுதியானவர்கள் மற்றும் அரசியலமைப்பால் கோரப்படும் அளவுகோல்களுக்கு பொருத்தமான நபர்கள். அத்துடன் மேலும் 2 பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அவர்கள் கணக்காய்வு திணைக்களத்தில் தற்போது சிரேஷ்ட கணக்காய்வு அதிகாரிகளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசியலமைப்பு சபை அதற்கமைய செயற்படவில்லை என்றால் அந்த அரச இயந்திரத்தை அல்லது அரச இயந்திரத்தின் செயற்பாடுகளை சீர்குலைக்க அவர்கள் வேண்டுமென்றே செயற்படுகின்றார்கள் என்பதை இது காட்டுகிறது. அனுப்பப்படும் பெயர்கள் அரசியல் அமைப்பிற்கு இணங்க பொருத்தமானதாக இருந்தால் அந்த நபர் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு பதிலாக வெளியில் சிறந்த ஒருவர் இருக்கின்றார் என கூறி அந்த பெயர்களை நிராகரிப்பதற்கு அரசியல் அமைப்பு சபைக்கு உரிமை கிடையாது. ஜனாதிபதிக்கு அரசியல் அமைப்பின் படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் உள்ளது. அதற்கமையவே ஜனாதிபதி இதுவரை செயற்பட்டுள்ளார். அதேபோல் எதிர்காலத்திலும் செயற்படுவார். அரசியலமைப்பு சபைக்கு நாம் கூறுவது என்னவென்றால் உங்களுக்கு அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க செயற்படுங்கள் என்பதாகும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து சிந்தித்து செயற்படுங்கள். உங்களது குறுகிய எல்லைக்குள் செயற்படுவது பொருத்தமானது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ருவன் விஜயவர்தன, அகில விராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசுநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாய்நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள சவால்களை முறியடிப்பதற்கும் தேசிய இலக்குகளை வினைத்திறனான முறையில் அடைந்து கொள்வதற்குமான புதிய கொலை திட்டங்களை வகுப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் ஆக்கபூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்த இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய புத்தாக்கமான கொள்கை பரிந்துரைகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரை மொட்டு அரசாங்கமுடன் கொள்ளும் விஷம் என்றால் திசைகாட்டி அரசாங்கம் மெல்ல கொள்ளும் விஷமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாகரூப் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு நேற்று தினம் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது,
கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையிலான மொட்டு அரசாங்கத்தின் காலத்தில் முஸ்லிம்கள் நேரடியாக குறிவைத்து தாக்கப்பட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான திசைகாட்டி ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் மெல்ல மெல்ல குறிவைக்கப்படுகின்றார்கள். இதனை இந்த நாட்டு முஸ்லிம்கள் கவனத்தில் எடுத்து சிந்திக்க வேண்டும். கோட்டாபய நமக்கு செய்த அநியாயங்களை நாம் இன்னும் மறக்கவில்லை. அவை நம்மை நேரடியாகவே குறிவைத்து செய்யப்பட்டவையாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் நம்மை மெல்ல மெல்ல தாக்கி வருகின்றது. இலங்கையில் இதற்கு முந்தைய சகல அமைச்சரவையிலும் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது. இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே அதனை இல்லாமல் செய்தது. அதுபோல் இந்த ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுக்களில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டது. தற்போது முஸ்லிம் கலாச்சார திணைக்கள கட்டடத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை ஜித்தா கவுன்சிலர் பதவியிலிருந்து முஸ்லிம் பிரதிநிதித்துவம் அகற்றப்படவுள்ளது. ஏன் இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு இப்படி அநீதிகளை செய்து வருகிறது என்று பல சமூக ஆர்வலர்கள் என்னோடு கருத்து பரிமாற்றம் செய்கின்றனர். இந்த செயற்பாடுகளின் விளைவுகள் எதிர்காலத்தில் நமக்கு சமூகத்திற்கு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். இதனை நியாயமாக சிந்தனையில் எடுத்து பார்ப்போர் இதன் விளைவுகளை புரிந்து கொள்வார். இந்த அரசாங்கத்தின் சில செயற்பாடுகளின் பின்புலத்திலே ஜூதர்களின் தொடர்பு உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அரசின் அண்மைய நகர்வுகளை குறிவைத்து அவதானிக்கும் போது இந்த சந்தேகத்தை மேலும் பலப்படுத்துகிறது. எனவே திசைகாட்டிக்கு ஆதரவு வழங்கும் முஸ்லிம்கள் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல அநீதிகளுக்கு எதிராக அழுத்தம் கொடுத்து இவற்றை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது முடியாவிட்டால் கண்மூடித்தனமாக அரசுக்கு முட்டுக் கொடுப்பதை விட்டுவிட்டு அரசுக்கு கொடுக்கும் ஆதரவை விலக்கி அடுத்து வரும் தேர்தல்களில் அதனை பிரதிபலிக்க வேண்டும். எதிர்கால சமூகத்திற்கு நெருக்கடிகளை தோற்றுவிக்கும் அரசின் இந்த நகர்வுகளுக்கு தொடர்ந்து கண்மூடித்தனமாக முட்டுக் கொடுப்போர் அதன் பின் விளைவுகள் குறித்து சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். தேசிய கல்வியற் கல்லூரி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 6ஆம் தர ஆங்கில மொழி பாடத்திற்கான கற்றல் தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் குறித்த தகவல் உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கற்றல் தொகுதியை விநியோகிக்கும் பணிகள் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தவறு எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து தேசிய கல்வி நிறுவனம் உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 அதிக வருமானத்தை ஈட்டிய சுங்க திணைக்களம். தைட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரை அங்கே கட்டடங்கள் எதுவும் கட்டப்படாது. விகாராதிபதி ஜின்தோட்டே நந்தாராம தேரர் உறுதி. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்ற குடும்பங்களில் 87% கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் அரசியலமைப்பு சபை குறிய நோக்கங்களின் அடிப்படையில் செயற்படுகிறது.